கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா சுமதி. மார்க் டேக் என்ன பண்ணிட்டு நான் ஒரு மார்க்ன்ற ஒரு எலிமெண்ட்ல கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா மொத்த டேட்டாவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ மார்க் டேக் வந்து ஒரு எலிமெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னன்னா இன்லைன் எலிமெண்ட்ல பிளாக் லைன் எலிமெண்ட் நான் கொடுத்தேன்னா நான் மொத்த கொடுக்குற ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மொத்த டேட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்பேன் டேக் வந்து நான் வந்து எந்த லைன் பர்ட்டிகுலரா மாத்தணும். அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள என்னால அத யூஸ் பண்ண முடியும். லைக் வந்து இப்ப இந்த இடத்துல என்னால ஸ்பேன் யூஸ் பண்ண முடியும். ஸ்பேன்ல போயிட்டு ஸோ நான் கலர் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா நான் மார்க் டேக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தேன். ஸோ அது மொத்தமும் மார்க் ஆகுது. ஸோ அதுல கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நான் ஸ்டைல் அட்ரிபியூட்ல போய் கலர் சேஞ்ச் பண்ணலாம். பட் அந்த எலிமெண்ட்க்கு ஃபுல்லா அப்ளை ஆகுது. ஸோ அதனால தான் நான் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். மார்க் டேக் எல்லாமே பிளாக் லைன் எலிமெண்ட். ஸ்பேன் டேக் அது மாதிரி டேக் ஸ்பேன் டேக், பிரேக் டேக் எல்லாமே இன்லைன் எலிமெண்ட். வித்தின் எலிமெண்ட்டுக்குள்ள என்னால சேஞ்சஸ் பண்ண முடியும். மார்க் டேக் அப்படி பண்ண முடியாது. ஒரு எலிமெண்டா தான் அந்த அதாவது மார்க் டேக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்தாலுமே அது கலர் ஆகி தான் வரும். ஓகேவா? ஆனா இது பேராகிராஃப் டேக். ஆனா என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, இதுல இருந்து என்னால கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இன்லைன் எலிமெண்ட். ஸோ வித்தின் லைன்ல என்னால குடுத்து மாத்த முடியும். ஸோ இதான் மேஜர் டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க் அண்ட் ஆ ஸ்பேன் டேக். ஸோ டவுட் ஓகே. இருக்கா? ஓகே சார். ஆ, தெரியல. டைப் பண்ண லேட் ஆகுது. ஸோ அதனால தான் இதுல நடத்திட்டு இருக்கேன். நான் பார்த்து டைப் பண்ணி போட்டு. ஸோ சிஎஸ்எஸ்லாம் நான் இதுல நடத்த மாட்டேன். நான் டைப் பண்ணி தான் நடத்துவேன். ஏன்னா சிஎஸ்எஸ்லாம் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ரீட் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல மாறாது. இந்த ரீட் ஒன்லி குடுத்துட்டேன்னா, அந்த டான் ரீட் ஒன்லின்னு சொல்லிட்டேன்னா, இப்ப என்னன்னா இந்த இடத்துல பாருங்க. என்னால எந்த நேம் வேணாலும் அடிக்க முடியும். பட் இந்த பிளேஸ்ல என்னால எந்த நேமும் அடிக்க முடியாது. வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு டேக் வெறும் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்லாம் பண்ண முடியாது. ஸோ இது டிசேபிள். அதாவது
அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் ரீட் ஒன்லி மட்டும் தான் இது டிசேபிள். இதுல எதுவுமே பண்ண முடியாது. இந்த இதுவே வந்து அப்படியே வந்து டிசேபிள் ஆகும். ஓகேவா? இத கிளிக் பண்றதோ, செய்யறதோ எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன அதுக்கும் ரீட் ஒன்லிக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீட் ஒன்லில நான் டேட்டாவ வெளிய எடுக்க முடியும். அதாவது பேக் எண்ட்ல என்னால நேம், ஐடி வச்சு வெளிய எடுக்க முடியும். பட் டிசேபிள் குடுத்துட்டா என்னால டேட்டாவ வெளிய எடுக்க முடியாது. ஃபுல்லா இங்க என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? மேக்ஸ், மேக்ஸிமம் என்ன குடுக்கலாம்? மினிமம் என்ன குடுக்கலான்ற மாரி. ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் எவ்வளோ குடுத்துட்டீங்களோ, அந்த கேலண்டர் டேட் மட்டும் தான் வரும். இப்ப பாருங்க. இடத்துல நான் கிளிக் பண்றேன். 1979 வரைக்கும் தான் வருது. ஓகேவா? 1979, 12/31 வரைக்கும் தான் வருது. இங்க டேட்ட நான் வச்சு பார்த்தாலுமே 1979 மட்டும் தான் வருது. ஓகேவா? இங்க பாருங்க. 2024 வரைக்கும் வருது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு செட் பண்றேன்னா, அந்த வேல்யூக்கு ஏத்த மாரி டேட்டாவ நான் செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் நம்பர்லாம் வந்தா 10 நம்பர் தான் வரணும். அது மாரி கண்டிஷன்லாம் இருக்குல்ல. ஃபார்ம் வேலிடேஷன். ஸோ அதுக்கு கேரக்டர் பிளேஸ் ஹோல்டர் தான். இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாச்சு. மெத்தடு கெட் போஸ்ட்லாம் குடுத்து சொல்லி குடுத்தாச்சு. வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் ஒண்ணு கேட்பாங்க. சிமான்டிக், நான் சிமான்டிக். ஸோ சிமான்டிக், நான் சிமான்டிக் நான் சொன்ன மாரி இன்லைன், பிளாக் லைன் எலிமெண்ட்ன்ற மாரி சொன்னேன்ல. அதே மாரி என்ன இன்டர்வியூல கேட்பாங்கன்னா, சிமான்டிக் எலிமெண்ட்னா என்ன? நான் சிமான்டிக் எலிமெண்ட்னா என்ன? ஸோ நான் சிமான்டிக் எலிமெண்ட்னா, இப்ப சிமான்டிக்ன்னு வச்சுக்கங்க. இப்போ ஃபார்மு, டேபிள், ஆர்டிகிள் இது மாரி ஒரு சில விஷயம்லாம் காட்டுறாங்க. லைட் வந்து ஆ ஃபிகர் கேப்ஷனு, ஃபுட்டரு, ஹெட்டரு, மெயினு, மார்க்கு, செக்ஷனு, சம்மரி, டைமு. ஸோ இது மாரி வந்து சிமான்டிக் டேக்ஸ் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லலாம்னா, டேபிள்ல இருக்கிற டேட்டாஸ்லாம் சொல்லலாம். ஸோ என்னன்னா, டேபிள் தான் இருக்க முடியும். அதுக்குள்ள இருக்கிறது நான் சிமான்டிக்ன்ற மாரி வரும். ஸோ என்னன்னா, சிமான்டிக் சிம்பிள். ஆ ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு எலிமென்ட்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ற மாரி அத பத்தி டிஸ்கிரைப் பண்ற மாரி இருக்கிற ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, சிமான்டிக் சொல்லுவாங்க. இப்போ ஹெட்டர் போடுறோம். இப்போ வந்து நான் நம்ம படிச்சதுலேருந்தே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வைக்கிறோம், டேபிள் வைக்கிறோம். ஓகேவா? ஃபார்ம்ன்னு நான் சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஃபார்ம பத்தி டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ ஃபார்ம்க்குள்ள என்னென்ன டேட்டா இருக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும்ன்ற மாரி டிஸ்கிரைப் பண்றேன். ஓகேவா? இதே டேபிள் எடுத்தீங்கன்னா, டேபிள் பத்தி டிஸ்கிரைப் பண்ணேன். டேபிள்க்குள்ள டேபிள் ஹெட் இருக்கணும், டேபிள் காலம் இருக்கணும். அது மாரி இன்ஃபர்மேஷன் அத பத்தி
அந்த டேபிள்னா அத பத்தி நல்ல இன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு கன்டென்ட்டோ இருந்தா அத சிமான்டிக் சொல்லுவாங்க. நான் சிமான்டிக்னா இந்த டிவ், ஸ்பேன் மாரி தான். ஸோ டிவ்வும் ஸ்பேனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ டிவ் வந்து ஒரு டேட்டாவ டிவ் பண்ணும். ஸ்பேன் டேக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணும். பட் அதுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிஃபிகேஷன் இல்ல. ஸோ இது மாரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிமென்டிக் அப்படின்றாங்க. ஸோ சிமான்டிக் எலிமெண்ட் மீன்ஸ் எலிமெண்ட் வித் மீனிங். ஓகேவா? அதான் நான் சொன்ன மாரி அது டிஸ்கிரைப் பண்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் தான் அத சிமான்டிக் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு தியரி பார்ட் தான். இதுல இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஐ ஃப்ரேம் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஃப்ரேம்ன்றது என்ன மீனிங்னா, நான் பர்ட்டிகுலரா ஒரு பெரிய பேஜ் இருக்குன்னா, அந்த பேஜ்ல சின்ன சின்ன துண்டா, அதாவது இப்போ நான் சொன்ன மாரி நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னேன்ல, நியூஸ் பேப்பர் ஒண்ணு ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல டேட்டா சொல்லுங்க அப்படின்ற மாரி சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா ஒரு ஒரு பேஜ் நியூஸ் பேப்பருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேஜ் ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போனீங்கன்னா 2 பேஜா ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கும். இந்த பேஜ்ல இதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும். அந்த பேஜ்ல அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி டேட்டாவ ப்ராசஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதே மாரி தான் ஐஃப்ரேமும் சொல்லுவாங்க. ஐஃப்ரேம் யூஸ் பண்ணுனா, எனக்கு வந்து டேட்டாவ ஆ அதாவது ஒரு ஸ்க்ரீன ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதுக்கேத்த மாரி டேட்டாவ ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்திலேயே வச்சுக்கங்கன்னு ம். இப்ப என்னன்னா, ஐஃப்ரேமு, எஸ்ஆர்சி எந்த இது குடுக்க போறேன்றத சொல்லிருவேன். ஐத்து, வித்து அத குடுத்துட்டு ஐஃப்ரேம குளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த பேஜ்ல எப்பவும் போல HTML இருக்கும். இங்க YouTube வீடியோ வேணும்னு வச்சுக்கங்க. இதுலயே டைப் பண்றேன்.
ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்துச்சுன்னா இது ஓகே. இல்லைன்னா இது வேண்டாம். யூடியூப் கனெக்ஷன். இல்ல வேற ஏதாவது HTML போயிட்டு ஸோ என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, நான் என்ன கிளாஸ் குடுத்தேனோ, அது வித்தின் ஃப்ரேம்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஓகேவா? ஒரு ஃப்ரேம் மாரி செட் பண்ணி ஃப்ரேம்னா ஒரு ஃப்ரேம் மாரி செட் ஆயிரும். அந்த ஃப்ரேம்க்குள்ள நம்ம என்ன டீட்டெயில் வேணுமோ அத ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்லைன் எலிமெண்ட் தான். எதுக்கு பிளாக் லைன் எலிமெண்ட் இல்ல இது? ஃபர்ஸ்ட் இது இன்லைனா, பிளாக் லைனா? ஸோ இது இன்லைன் எலிமெண்ட் தான். ஸோ எதுக்கு இன்லைன் எலிமெண்ட் சொல்றாங்கன்றத இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல பிளாக் லைன், இன்லைன்னுட்டு. அது மாரி ஃப்ரேம் என்ன டைப் ஆஃப் லைன்ன்ற மாரி கேட்டேன்.
மீடியாடெக்ல இருக்கு. மீடியாடெக் டைம் இருந்தா பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்ற மாரி. ஓகேவா? வீடியோ வித் ஹைட்லாம் சொல்லிட்டு, நான் சோர்ஸ் என்ன MP4 வீடியோவான்றத சொல்லிட்டு, டைப் வீடியோ MP4ன்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போட்டு ரன் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ, அதிலயே ஆட்டோ ப்ளே ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுற மாரி. ஸோ, ஆட்டோ ப்ளே மியூட் பண்ற மாரி. ஸோ, இது மாரி இருக்கு வீடியோ, ஆடியோல. ஸோ, ஆ இதுல HTMLல வீடியோ, ஆடியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ, நான் டாஸ்க் மட்டும் இருங்க. ஃபார்முக்கு டாஸ்க் அனுப்புறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. HTML முடிஞ்சிச்சு. ஸோ HTML இவ்வளோதான். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ HTTP மெசேஜ், ஆடியோ ஸோ இத தாண்டி எல்லாமே ரெஃபரன்ஸ்ல இருக்கிற எல்லாமே API இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு அதாவது முழுக்க முழுக்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு தேவை. மத்தபடி இதுல இருக்கிற எல்லாமே முடிச்சாச்சு. இதுன்னு இல்ல. நான் தனியா டாபிக் வச்ச எல்லாமே முடிச்சாச்சு. அன்டில் ஃபார்ம் வரைக்கும். ஃபைனல் டாபிக் ஃபார்ம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஃபார்மு அதே மாதிரி ஐ ஃப்ரேம் இன்டர்வியூல கேட்டது இல்ல. கேட்டது இல்ல. பட் ஒரு ஸ்டூடண்ட் கேட்டாங்கன்னா அது சொல்லி தந்தேன். ஏன்னா எப்படி ஒரு ஃப்ரேமை எப்படி பாதி பாதியா உடைச்சு உள்ள டேட்டா இன்சர்ட் பண்றதுன்ட்டு. ஓகே. நான் இதுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இமேஜ் பார்த்து அனுப்புறேன். இமேஜ் கிளியரா இல்ல. நான் டாஸ்க் கொடுத்துருந்தேன் நானு. சாரி. இதுக்கு போயிட்டு பார்க்குறேன். கையில இல்ல. ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்துருப்பேன். ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கும். ஃபோன் ரீசெட் ஆனனால இருக்கும். நான் கேட்டு வாங்கி தரேன். ஸோ அந்த டாஸ்க் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ரிலேட்டடா இருக்கும். எப்படி டேபிளுக்கு கொடுத்தேன், அதே மாதிரி ஃபார்முக்கு இருக்கும். ஸோ ஃபார்ம்க்குள்ள டேபிள் செட் பண்ற மாரி, அது மாரி வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ அது பார்த்துட்டு இமேஜ் அனுப்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஐ ஃப்ரேம். ஸோ இது வந்து ஆ ஃபார்ம்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்ற மாரி சொல்லியிருப்பேன். ஸோ இன்புட் ஃபார்ம் எப்படி இருக்கு? ஒரு ஃபார்ம் நார்மலா எப்படி இருக்கு? இன்புட் டைப் என்னென்ன குடுக்கலாம்? இன்புட் டைப் சப்மிட், பட்டனு, செக் பாக்ஸ், ரேடியோ, டெக்ஸ்ட் ஸோ எல்லாமே தனித்தனியா பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ ஃபார்ம் எலிமெண்ட்னா என்னது? இன்புட், லேபிள், டெக்ஸ்ட் ஏரியா, ஃபில் ஷீட் ஓகேவா? ஸோ இது மாரி சொல்லியிருப்பேன். ஸோ செலக்ட், டெக்ஸ்ட் ஏரியா, பட்டன், ஃபில் செட் மட்டும் ஓகே. பட் அதர்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா? அதே மாரி இன்புட் டைப் என்னென்ன குடுக்கலான்றதையும் சொன்னேன். பட்டனு, செக் பாக்ஸ், கலரு, டேட் டைம், இமெயில் குடுக்கலாம், ஃபைல் குடுக்கலாம். ஸோ இதன்னா அந்த இன்புட் டைப் வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இமேஜா குடுக்கலாம், மந்த்தா குடுக்கலாம், நம்பரு, ரேடியோ, ரேஞ்சு ஸோ எல்லா டேட்டாவும் நான் குடுக்கலாம். ஸோ இதுல இருக்கிற எல்லா இன்புட் டைப்புமே என்னால வந்து இன்புட் டைப்பா யூசர் கிட்ட இருந்து வாங்க முடியும். இன்புட் டைப் மீன்ஸ் இன்புட் யூசர் டைப் பண்ணும்போது எது மாரி டைப்ல வேணும்னு கேட்கறது தான்.
ஓகேவா? இன்புட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்புட்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ரீட் ஒன்லி இப்போ பார்த்தோம். டிசேபிள் என்ன சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் யூஸ் பண்ணி இது வந்து இவ்வளோ பெருசா ஆகணுமா, சின்னதா ஆகணுமான்ற மாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சர் சைஸ்ல இருக்கும். சைஸ் 15ன்னோனே இது மட்டும் பெருசாகும். மேக்ஸிமம், மினிமம், மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணலான்றத சொன்னோம். ஓகே. டாஸ்க் எல்லாரும் பண்ணா தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஸோ பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு டவுட் இருந்தா சொல்லிருங்க. HTML முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சி CSS போயிருவேன். ஓகேவா? HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் வரைக்கும் இப்போ பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஃபைனலா பார்த்துக்கலாம். ஏன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த HTML, CSS, பூட்ஸ்ட்ராப்பே நான் பைத்தான எடுக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க மறந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு ரீகாலே இருக்காது. கொஞ்சம் ஜஸ்ட் இப்போதைக்கு ட்ரை பண்ணும்போது நல்லா ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்ன்னும்போது மறந்துடுவீங்க. ஆனா வந்து ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஃபைனலா எடுத்தேன்னா, லைக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் HTML டேட்டாலாம் யூஸ் பண்ணுவேன். ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட்ல. கொஞ்சம் HTML ரொம்ப கிடையாது. ஓரளவுக்கு HTML யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க திருப்பி ரீகால் பண்ற மாரி இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் இருக்கும்போது HTML. ஸோ அதனால ஃபைனலா எண்ட் ஆஃப் த டே ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் எடுத்துடுறேன். இப்போ வந்து HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் முடிச்சுட்டு ஆ இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் வந்து பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைத்தான் ஸோ அத கன்டின்யூ பண்ணி ஃப்ரேம் ஒர்க்லாம் போகும். ஓகேவா? ஃபைனலா எண்ட் ஆஃப் த டே முடியும்போது ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் எடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பைத்தான் ஃபைல் இது கொஞ்சம் கொஞ்சம் வந்து HTML ஃபைல் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலா போம்போது ஓ ஓ ஓரளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ HTML, பாடி, ஸ்கிரிப்ட் ஸோ இது மாரி ஒரு சில விஷயம்லாம் அங்க வரா மாரி இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, திருப்பி நீங்க HTML லைட்டா கால் பண்ண மாரி இருக்கும். ஃபார்ம் வேலிடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ம். ஸோ இது கொஞ்சம் இதுவா குடுத்துருக்காங்க. பட் இங்க பாருங்க நேமு, பாஸ்வேர்டு ஸோ இன்புட் டைப், சப்மிட் ஸோ இது மாரி ஃபார்ம் ஆக்ஷன், மை ஃபார்ம், ஆக்ஷன் என்ன பண்ணணும்? ஓகேவா? இது மாரி வந்து நான் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லிட்டேன்னா, அப்போ நீங்க திருப்பி ரீகால் பண்ற மாரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாருக்கும். சிலபஸ். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இன்னையோட HTML முடிஞ்சிருச்சு. நாளைலருந்து CSS ஸ்டார்ட் பண்ணிருவேன். CSS ஓட ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்லைனு, இன்டர்னல் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணல. ஸோ எக்ஸ்டர்னல் எப்படி யூஸ் பண்றது? எக்ஸ்டர்னல்ல எப்படிலாம் என்னென்ன டைப்லாம் இருக்கு? என்னென்ன CSS ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குன்றத சொல்லுவேன். ஸோ அது ஒரு 2 to 3 டேஸ் இந்த வீக் போகும் CSS. எனி டவுட்? ஓகே. ஆ ஆஃபீஸ் போயிட்டு அந்த டாஸ்க் தரேன். ஸோ இன்னைக்கு எண்டக்குள்ள குடுக்குறேன். இல்லன்னா எனக்கு ஒரு ஷெட்யூலா இருக்கு. சரி லஞ்ச் டைம்ல குடுக்கலாம். லஞ்ச் டைம்ல ஞாபகம் இருக்கும். ஸோ குரூப்ல மட்டும் ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க டாஸ்க்ன்ட்டு. எப்போனா ஒரு 2 டூ 3 அந்த ரேஞ்சில வந்து ஒரே ஒரு மெசேஜ் டாஸ்க்ன்னு சொல்லி மட்டும் யாராவது ஒருத்தர் மெசேஜ் போடுங்க. நான் பார்த்துட்டு இது பண்றேன். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டா தொடர்ந்து இருக்கு இன்னைக்கு நெறைய இன்டர்வியூ. ஸோ அதனால கஷ்டம். நான் மெசேஜ் பார்த்தேன்னா டக்குனு அங்க பக்கத்துல யார்கிட்டயாவது சொல்லி கூட வாங்கிட்டு போட்டுருவேன். ஸோ அதனால 2 டூ 3க்குள்ள யாராவது ஞாபகப்படுத்துனா நான் டாஸ்க் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. டவுட் இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தா சொல்லுங்க. 2 நிமிஷம் இருக்கு. இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நாளையிலேருந்து சிஎஸ்எஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபார்ம் பண்ண